அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. கள்ளக்காதலா? அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவருடைய விவகாரம் வெளியில வந்ததிலிருந்து இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியால செம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த திராவிட ஈவே ராமசாமியோட அடிவரடியா இருக்கிற சுபவி சொன்னாப்புல கள்ளக்காதல்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்தாதீங்க, என்னுடைய மனது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அத திருமணம் கடந்த உறவு அப்படின்னு நல்ல வார்த்தையா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்புல அந்த ஒரு ஆடியோ தான் இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. திருமணம் கடந்த உறவு. அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கின்ற தற்குறி மீடியாக்கள் எல்லாத்துலயும் முன்னெல்லாம் என்ன எழுதிட்டு இருந்தாங்க, கள்ளக்காதல் அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுபவி சொன்ன மாதிரி திருமணம் கடந்த உறவு அப்படின்னு எல்லா மீடியாக்களும் எழுதத காண முடியுது. நேத்து வரைக்கும் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு எழுதிட்டு இருந்த சுண்டிவிக்காரன் திடீர்னு கள்ள உறவு அப்படின்னு எழுத தொடங்கியிருக்கான். ஏன்னா விஜய் மீது வன்மத்தை காக்கணும் அப்படின்னு. ஏன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அது மாதிரி எழுதுறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவனுக்கெல்லாம் தெரியுது நம்ம எதை சாஃப்டாக காட்டணும், எதை ஹார்டாக காட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் மக்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த கொத்தடிமை மீடியாக்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. சமூகத்தின் மீதோ இல்லை மக்கள் மீதோ இவங்களுக்கெல்லாம் எந்தவித அக்கறையும் கிடையாது. சரி, இந்த விவகாரம் வெளியில் வந்த உடனே இது விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட விவகாரம், அது யாரும் பேசாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேரோட கருத்துக்கள் இருந்தது. நம்மளும் அப்படி தான் நினச்சோம். ஏன்னா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதில் போய் நம்ம எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த தற்குறி கூட்டம் இருக்குல்ல, விஜயோட விசில் அடித்தான் குஞ்சுகள், அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் என்னமோ அவரெல்லாம் யார் தெரியுமா, அப்படியே இந்த நாட்டுக்காக என்ன தியாகங்கள் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பில்டப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் மீது குற்றச்சாட்டை தேர்தலில் அவர் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறக்குறாங்க. அவர் இந்த நாட்டுக்கு தேவை, அவர் இல்லைனா தமிழகம் எப்படி இருக்கு தெரியுமா, மக்களுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு. டேய் ஏன்டா இப்படி உருட்டுறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. அவளுக்கு பச்சை கேவலமாக பொய்யா உருட்டிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த அளவுக்கு விஜய் மிகப்பெரிய புடிதாரெலாம் கிடையாது. விஜயை பொறுத்த அளவுக்கு அரசியலுக்கு வந்ததே அந்த அதிகார பசிக்காக மட்டும்தான். விஜய் அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னோ இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த என்னால் அது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னோ எதுவுமே கிடையாது. அதிகார பசிக்காக மட்டும்தான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காப்புல.